ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால்பாறை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கறி சுவையை மிஞ்சும் சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த குழம்பு செய்கிறதுக்காக இந்த அளவு உள்ள காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட் பண்ணதான காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து சுடு தண்ணி நல்லா கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் இதில் அப்படியே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் இதில் இருக்கிறதான குட்டி குட்டி புழுக்கள் சுடு தண்ணியில் அப்படியே அழிந்திரும். அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா அப்படியே ஒரு வாஷ் கொடுத்துட்டு நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா 4 ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், அதையும் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்து ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை ஆகி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும். நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவு ஃப்ரை ஆனால் போதும். இப்போது நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக இருக்கணும், அதை கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து காலிஃப்ளவரை தண்ணி வடித்து வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுறலாம். நாம் நார்மலாகவே காலிஃப்ளவரை அப்படியே குழம்பு கொதிக்கும் போது போடுவாங்க. அது நம்ம சாப்பிடும்போது சத சதன்னு ஒரு மாதிரி தண்ணி சத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே நிறைய பேருக்கு இந்த குழம்பு பிடிக்காது. நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கறி சுவையை மிஞ்சும் சுவையில் தான் இந்த குழம்பு இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஒன் டைமே குழம்பு ஃபுல்லாக எல்லோரும் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை அதிகமாக இருக்கும். இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் குக் ஆயிரும். அப்புறமா நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த காலிஃப்ளவர் குக் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அதே கடாயில் 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சிப்பூ சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பல்லாரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த அளவு வதங்கினா போதும். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஹீட்டை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஏன் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு அடியில் கொஞ்சம் ஒட்டும். அது அடி பிடிக்காமல் இருக்க இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கி வாசனை வந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் காரத்திற்கேற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா வதங்கி வரும்போது குழம்பு அதிக சுவையாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி எண்ணெயிலே நம்ம பெரட்டி விட்டுறலாம். இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிறதான வெங்காயம், தக்காளி, முந்திரி அதை இதில் சேர்த்துடலாம். இதை அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஹீட்டை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே நாம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு
ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம்தான், அதிலே நல்லா கொதி வந்துருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துடலாம். ஹீட்டை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதி வரட்டும். இந்த டைம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இது ஒரு 4 பேர் அளவுக்கு இந்த குழம்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட அதிகமாக குழம்பு தேவைப்படுது அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் ஒரு மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. இதை இடையில நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் குழம்பும் ரெடி ஆயிரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சுவையும் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கறி சுவையை மிஞ்சும் சுவையில் காலிஃப்ளவர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பை அடுப்பிலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இது இந்த குழம்போட வாசனையை இன்னும் அதிகப்படுத்தும், ருசியும் அதிகமாக இருக்கும். கூடவே நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறதான மல்லி இலையும் சேர்த்து இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வால்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.